ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே, ஜிபேயில் வந்து நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்களால் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதை வந்து ஜிபே ஆப்பில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அது ஜிபே ஆப்பில் நம்ம ட்ரை பண்ணாலுமே அதுக்கான ஒரு ஆப்ஷனே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே, அதாவது உங்கள் லவ்வருக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ அனுப்பக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து ஜிபேயில் ஷோ ஆகாத அளவுக்கு உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்ற தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் போய்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல கமெண்ட்டில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருவோம். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு மேக்ஸிமம் எல்லாருடைய மொபைலுமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து உங்களை கொண்டு போயிடும். சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஜிபே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னுடைய மொபைலில் நான் செட்டிங்ஸுக்கு போகும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அதில் கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய மொபைலில் வந்து அக்கௌண்ட்ஸ்னு கூட இருக்கலாம். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணதும் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த மெயில் ஐடியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெயில் ஐடி தான் உங்களுடைய ஜிபேலையும் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜிபேயில் லாகின் பண்ணியிருக்கீங்களா அந்த மெயில் ஐடியை இந்த இடத்துல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற எல்லா மெயில் ஐடியுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஜிபேயில் யூஸ் பண்ணியிருக்கிற மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய ஜிபே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட்டா அண்ட் ப்ரைவேசிக்கு போயிட்டு மை ஆக்டிவிட்டியில் உங்களுடைய ஜிபே ஹிஸ்ட்ரியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுதான்றதை நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த டேட்டா அண்ட் ப்ரைவேசி மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிபே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை தவிர மற்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுடைய மேப்பு, நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஆனால் நம்ம சொன்ன அந்த ஜிபே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகாது. நான் அதை ஃபில்டர் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிபேவை தவிர மற்ற கூகுள் ப்ராடக்டோட எல்லா இதுவுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுதா, ஆனால் ஜிபே மட்டும் ஷோ ஆகாது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் இதே இடத்துல தான், ஆனால் நம்ம வந்து டேட்டா அண்ட் ப்ரைவேசியை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும், உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் ரீடைரக்ட் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம பண்ண, அதாவது ஜிபேயில் நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் அனுப்புனது, சென்ட் பண்ணது, பில் பே பண்ணது, ரீசார்ஜ் பண்ணதுன்னு நீங்கள் ஜிபேயில் பண்ணியிருக்க எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலுமே எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே ஜிபேயில் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் பண்ணிட்டு ஜிபேவிலையும் ரிமூவ் ஆகிறது நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய ஜிபே அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணதும் இது வரைக்கும் என்னுடைய ஜிபேயில் நான் டிரான்சாக்ஷன் பண்ண எல்லா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம 2 இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26 டேட்டில் ரவுடின்றவங்களுக்கு வந்து ஒரு 3000, அடுத்து சுதா தமிழரசி அவங்களுக்கு ஒரு 20 ரூபாயும் நம்ம பே பண்ணியிருக்கோம். இந்த 2த்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு 26 டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த 2 டிரான்சாக்ஷனுமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய
இதை வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம இன்னொன்று இருக்குல்ல, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 டேட் அன்றைக்கி நம்ம எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாத மாதிரி உங்களால் வந்து காட்ட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ 25 வரைக்கும் தான் இருக்குது, 26 எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ணது ஜிபேயில் வந்து ரிமூவ் ஆயிருக்கான்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஷோ ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு பேக் கொடுக்குறேன் பாருங்கள். பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணால் மட்டும் போதும், இந்த 2 டிரான்சாக்ஷனுமே வந்து ரிமூவ் ஆகிடும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ பேக் கொடுத்துட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை மறுபடியும் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே தெரியும் பாருங்கள். நமக்கு 26 அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே வந்து பண்ணாத மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லவ்வருக்கு அனுப்பக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை வந்து உங்களுடைய மொபைல்லேருந்தே உங்களால் ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.